Hello students, welcome to Ramax. SBI IBBS clerk ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று, அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவே போடுறேன். நீங்கள் இப்போ ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? எஸ்பிஐயோ இல்லை ஐபிபிஎஸ்ல உங்களுக்கு கிளர்க்கு இதை அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு ஷெட்யூல் எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னும் கரெக்டாக 30 நாள் இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். 30 நாளோட கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஒரு லாஸ்ட் மந்த் ரெண்டுன்னு வச்சுக்கிறோமே. ஸோ உங்களுக்கு இதுக்கு தேவைப்படுற ப்ரிலிம்ஸுக்கு அடுத்து நாங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம், மெயின்ஸுக்கு என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட கிளியராக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இன்கேஸ் ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் வேணும் அப்படின்னா அதை நம்ம பின்னாடி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸுக்கு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு 3 செக்ஷன் இருக்குது இல்லையா? ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் இருக்குது குவான்ஸில், இன்னொரு சைடில் உங்களுக்கு ரீசனிங் இருக்குது, இன்னொரு சைடில் இங்கிலீஷ் இருக்குது. இதில் என்ன பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, டெய்லி ஒரு ஆப்டிடியூட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறத நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் இங்கிலீஷ்லையும் ஒரு வீடியோ டெய்லி வந்துடும், எல்லாமே ப்ரிலிம்ஸை நோக்கி அப்படின்னு. இந்த ரீசனிங் மட்டும் வீக்லி ஒரு 2 அல்லது 3 போதும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீட்பேக். ஏன்னா ரீசனிங் ஓரளவு நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம், ப்ரிலிம்ஸில் மேனேஜ் பண்ணிப்போம் அப்படிங்கிறாங்க. அதிகமாக கஷ்டப்படுறதுன்னு அவங்க வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கிறது ஆப்டிடியூட், அப்புறம் கொஞ்சம் பேருக்கு இங்கிலீஷ். ஸோ இதை வந்து கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அட் எனி காஸ்ட் உங்களுக்கு ஆப்டிடியூடுக்கு டெய்லி ஒரு வீடியோ, அது உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சம்ஸோ இல்லை டிஏயோ இல்லை நியூமரிக்கல் எபிலிட்டியோ எது வேணும் அப்படிங்கிறத பொறுத்து அதை கொடுத்துக்கலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெக்காபுலரி சைடோ கிராமர் சைடோ இல்லை ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சைடோ ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். ரீசனிங் மோஸ்ட்லி நம்ம பசில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி இதில் எல்லாருமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. எங்களுக்கு இதை விட மற்ற 2 தான் வேணும்னு கேட்டதுனால நாங்கள் இதை 2 கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அது போக மெயின்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா இப்போ இருந்தே மெயின்ஸுக்கு நம்ம ஓடி தான் ஆகணும். ஆல்ரெடி மெயின்ஸுக்கு வந்து அவர் லியோ சார் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கார் இல்லையா? அதனால் ரெகுலராக அட் எனி காஸ்ட் டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துடும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த ஒரு வீடியோ அது குவான்ஸாக இருக்கலாம், ரீசனிங்காக இருக்கலாம், அல்லது இங்கிலீஷாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று டெய்லி உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ப்ளஸ் அடுத்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இனிமேல் வந்து ரெகுலராக வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி போட்டு இருந்தது தான், இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து அதில் ஒரு சின்ன பாஸ் இருந்தது. இனிமேல் வந்து டெய்லி பேசிஸில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக வந்துடும். அது போக பேங்கிங் அவேர்னஸ் வீக்லி ஒரு டாபிக், மினிமம் வீக்லி ஒரு டாபிக், சில நேரங்கள் தேவைப்பட்டால் 2 டாபிக் கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிறதும் பிளான். இவ்வளவு தான் நாங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கிறோம் எஸ்பிஐ ஐபிபிஎஸ் கிளர்க்குக்காக. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே எங்களுக்கு கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது. அது போக தான் வந்து நாம் எங்கே உள்ளே வரோம் அப்படின்னா வந்து யூடியூப்குள்ளே வர்றதுனால டைம் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கஷ்டமாக இருக்குது. அதனால் ரிமைனிங் இருக்கக்கூடிய டைமில் தான் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் கொஞ்சம் எஃபெக்டிவாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோன்னு நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு இதுதான் நாங்கள் பண்ணுறதாக ஐடியா இருக்கும். அதுவும் அடுத்த 30 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸுக்கு மெயின்ஸுக்கு போய்கிட்டே இருக்கும் வர்ற வரைக்கும். இதில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இதை கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தால், மெஜாரிட்டி அதை நீங்கள் சொல்கிறதா இருந்தால், ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்ல போகும்போது எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா? இப்போது கணக்கு வச்சு பார்த்தாலுமே மெயின்ஸுக்கு ஒரு வீடியோ, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு வீடியோ, ஆப்டிடியூடுக்கு ஒன்று, ப்ரிலிம்ஸுக்கு இங்கிலீஷ்க்கு ஒன்று, ப்ரிலிம்ஸ்க்குன்னு போனாலே மினிமம் 4 வீடியோ வருது. சம்டைம்ஸ் 5 வீடியோ வர்ற மாதிரி கூட ஆகும். அப்படிங்கிறப்போ அதை எஃபெக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொடுத்தா அது கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஏதாவது உங்களுக்கு தேவை. இப்போ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் 3 விதமாக அது பிரியும். ஒன்று என்னது, உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இல்லை அரித்மெட்டிக் சம்மு, இல்லை நியூமெரிக்கல் எபிலிட்டி. இதில் எங்களுக்கு அதிகமாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸாம்பிளுக்கு கமெண்ட்டில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஆப்டிடியூடில் எனக்கு வந்து அரித்மெட்டிக் வேணும், அதுதான் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, அதுதான் எனக்கு வந்து அப்ரோச் பண்ண முடியலைன்னா அதை எடுங்க. ரீசனிங்கில் வந்து எனக்கு பசில் வேணும், அதுவும் இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து லீனியர் பசில் வேணும் அப்படின்னா லீனியர் பசில்னு அனுப்புங்க. இங்கிலீஷில் எனக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எரர் ஸ்பாட்டிங் வேணும் அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இதில் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ இது 3 இப்படி அனுப்புங்க.
இல்லை எனக்கு ரீசனிங்கில் எதுவுமே தேவைப்படலை அப்படின்னா ஆப்டிடியூட்லையும் இங்கிலீஷ்லையும் என்னென்ன டாபிக் எனக்கு வேணும் அப்படிங்கிறத இண்டிவிஜுவலாக உங்கள் தேவையை நீங்கள் அனுப்புங்க. இப்போ இன்கேஸ் மெஜாரிட்டி அவங்க என்ன அனுப்புகிறாங்களோ, இப்போ வந்து டிஐ தான் நிறைய பேர் அனுப்புகிறாங்கன்னா அதிக கான்சன்ட்ரேஷன் டிஐக்கு கொடுத்துடலாம். வெக்காபுலரி தான் நிறைய பேர் அனுப்புகிறாங்கன்னா அதிக கான்சன்ட்ரேஷன் வெக்காபுலரிக்கு அனுப்பிடலாம். அதுக்காக டிஐக்கு அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுக்கறதுனால அரித்மெட்டிக்கோ நியூமெரிக்கல் எபிலிட்டியோ விட போகிறது கிடையாது. வெக்காபுலரிக்கு அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுக்கறதுனால ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எரஸ்பட்டிங்கை விட போகிறது கிடையாது. ஆனாலும் அதிக கான்சன்ட்ரேஷன் எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிறதே நீங்கள் தான். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ கையோட சொல்லிடுங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் கொஷின்ஸ் எடுக்க போகிறோம். அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கவே போகிறோம். ஸோ என்ன வேணும் அப்படிங்கிறத கையோடு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா நம்ம போகிறது ஒரு லாஸ்ட் புஷ், ஒரு ஃபைனல் ரன் என்னன்னாலும் வச்சுக்கோங்க. சரியா? ஒரு லேப் அப்போ நம்ம வந்து நம்மளோட பெஸ்ட்டை நம்ம வந்து டெலிவர் பண்ணணும் அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் போயிடணும். ஸோ யோசிச்சுட்டு, இல்லை எனக்கு சில பேருக்கு இப்படி தேவைப்படும், எனக்கு அரித்மெட்டிக்கும் வேணும் டிஏயும் வேணும் அப்படின்னா ஆர்டர் அனுப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக்கு, அடுத்து டிஏ, அடுத்து நியூமெரிக்கல் எபிலிட்டி, எனக்கு இந்த மாதிரி எனக்கு இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதிகமாக என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா அரித்மெட்டிக், ரெண்டாவது டிஏ, மூணாவது நியூமெரிக்கல் எபிலிட்டின்னு எங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஸோ உங்களுடைய நீடு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா எங்களுக்கு அடுத்து ஃபர்தராக போகக்கூடிய அந்த ஒரு 30 டேஸை எஃபெக்டிவாக கொண்டு போய் கொடுத்துக்கிறோம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி உங்களுக்கு ஒரு வீடியோ உறுதியாக வருங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அதுபோக கரண்ட் அஃபேர்ஸு ஒரு சைடில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு தான் மெயின்ஸுக்கு போகணும் அப்படி எந்த முட்டாள்தனமான முடிவுக்கும் வந்துடாதீங்க. ப்ரிலிம்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையில் வச்சுக்கணும். அதே நேரத்தில் மெயின்ஸை தொட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே மெயின்ஸை ஃபுல்லாக கையில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. நம்மளுக்கு டைமே கிடையாது. உங்களுக்கு ஐபிபிஎஸ் கேலண்டரோட ஷெடியூலும் தெரியும். எஸ்பிஐ வந்து டென்டேட்டிவாகவும் சொல்லியாச்சு. மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு அடுத்த மாதம் இன்னும் 2 எக்ஸாமுமே முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்பிஐயும் சரி ஐபிபிஎஸும் சரி. மேபி 1-2 பேருக்கு வேணால் மிச்சம் இருக்கலாம். ஸோ அதனால் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு எனக்கு கையோட எனக்கு இப்போ என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஆப்டிடியூடில் என்ன வேணும், ரீசனிங்கில் என்ன வேணும், இங்கிலீஷில் என்ன வேணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் உங்களை வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறது எதுக்காக அப்படின்னா டுவர்ட்ஸ் ப்ரிலிம்ஸ். மெயின்ஸுக்கு உங்களுக்கு பிளான் பண்ணியாச்சு இல்லையா? ஒரு வீடியோ ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கும். ப்ரிலிம்ஸுக்கு எனக்கு என்ன வேணும்னு கையோட கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு 30 டேஸ் ரெடி ஆகிக்கோங்க. நாம் இதை என்ன பண்ணிடலாம், கரெக்டாக கொண்டு போய் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ எல்லாமே முடிச்சிடலாம்.